எனக்கு ரோல் கிடைச்சிச்சுன்னா நான் டவுட் படவே மாட்டேன். அவங்களுக்கு இப்போ நான் அவங்களுக்காக அவங்க கூட செட் ஆயிருவேனா, நான் அந்த டவுட் எனக்கு இருக்கவே இருக்காது. எனக்கு என்னால இந்த கேரக்டருக்கு பெஸ்ட் கொடுக்க முடியும்னு நம்பிட்டு தான் நான் அந்த கேரக்டரை லாக் பண்ணுவேன். ஓகே. நான் எதை பத்தியுமே யோசிக்கவே மாட்டேன். So that is very nice. And நீங்க வந்து ப்ளே நோட் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? அந்த ட்ரைனிங் செஷன்லாம் இருந்ததா? கொஞ்சம் அவளுக்கு கத்துக்கலாம் முடியாது. அப்படி அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது. பட் அந்த உலகம் பயங்கரமான உலகம். அது ஒரு பெரிய எனக்கு அந்த இருந்த ஒரு 20-30 நாளுமே ரொம்ப மேஜிக் மாதிரி இருந்தது. அந்த அகாடமிக்குள்ளேயே போய் அங்க கொஞ்சம் பார்த்தது, ரியல் பைலட்ஸ் வேலை பார்த்தது. நாம சும்மா ஆக்ட் பண்றது மட்டும்தானே. 1 or 2 ஷார்ட்ஸ் வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணோம். பட் அது அவ்வளவு சீக்கிரத்தை கத்துக்கலாம் முடியாது. அவ்வளவுக்கான நேரமும் கிடையாது நம்மளுக்கு. ஸோ 65 நாள்ல முடிச்ச படம் அந்த படம் சூரரை போட்டு. பட் அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப். ஓகே. அண்ட் அதுல நீங்க சொன்ன டைலாக் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, உங்க லைஃப்லயே நீங்க ஒரு இன்சிடென்ட்டுக்கு ரிலேட் பண்ணிக்கணும்னா எந்த இன்சிடென்ட்டுக்கு ரிலேட் பண்ணி அந்த டைலாக்கை டெடிகேட் பண்ணிப்பீங்க? நான் சினிமோகிராஃபில இருந்து ஆக்டிங் வரப்போ ஒரு பெரிய பயம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு எடுத்துட்டு ஓகே இனிமேல் நம்மளுக்கு நடிப்பு தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ரிலேட்டடா எனக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் அப்போ இந்த டைலாக்லாம் பொருத்தி பார்க்கலாம். ஓகே நான் தப்பான டிசிஷன் எடுக்கல, நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கறத வேணா எடுக்கல. ஜெயிச்சிட்டங்கிற சென்ஸ் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட், நான் இதுக்கு படிச்சிருக்கேன், இதுல வேலை பார்த்திருக்கேன், இது எனக்கு வந்தது. ஸோ நான் போனதா இல்லை என்கிட்ட வந்ததா? ஸோ அப்படின்னு ஒரு கேட்டான் வாழ் இருக்கிறப்போ கொஞ்சம் தப்பாச்சுன்னா வருஷம் போகும். வருஷம் போச்சுன்னா என்னோட ப்ராசஸ் இதுல போயிடும், இதுல எனக்கு டச் விட்டு போயிடும், சுத்தமா எனக்கு நாலேஜே போயிடும். ஏன்னா அது எந்த ஃபீல்டா இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி இருந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா நாலேஜ் கம்ப்ளீட்டா போயிடும். எவ்வளவு பெரிய படிச்சிருந்தாலுமே வேலைக்கு இப்ப கூட எனக்கு டக்குனு ஒரு கேமரா இப்ப கொடுத்துட்டாங்கன்னா திணறிடுவேன். ஓகே. ஃபுல்லா மறுபடியும் அதை கோத்ரூ பண்றதுக்கே ஒரு 1 day 2 day. சோ டச் விட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. டச் கம்ப்ளீட் ரொம்ப சைட். கேமரா முன்னாடி நிக்கறீங்க, சோ உங்களுக்கு அந்த நுவான்சஸ்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ப்ராசஸ் தெரியும். பட் இப்போ ஆபரேட் பண்ணோம், நான் ஆபரேட் பண்ண அப்படி கொடுத்தா எனக்கு முதல்ல ஒரு 2 days ஆயிடும், இல்லை 1 or 2 hour ஆயிடும். அந்த பதட்டம் இல்லாம இதுல என்ன செட்டிங் இருக்கு, என்ன இருக்கு, எது இருக்கு, தேங்க்யூ அப்படின்னு பாக்குறதுக்கு. ஓகே. ஸோ அப்படி அந்த மாதிரி நேரத்துல நான் எனக்காக சொல்லிப்பேன், நீ ஜெயிச்சிட்ட உண்மைக்கு அப்படின்னு. ஓகே.